ரொம்ப நாளாக வந்து தையல் மிஷின் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ வாங்கியாச்சு. இது வந்து சிஸ்ஸர், இது வந்து 350 எம்ஆர்பி. ஸோ இது வந்து 12,000 வருது. அதாவது இந்த போர்டு 1000, ஸ்டாண்டு 3000, அப்புறம் வந்து மண்டை ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 8000. இது 8000, இந்த போர்டு 1000, கீழே இருக்க ஸ்டாண்டு 3000, மொத்தம் 12,000. ஸோ ஜிஎஸ்டி சேர்க்கும்பொழுது அது 8,000 வச்சுக்கலாம். ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ இது வந்து சிஸ்ஸர், நல்ல சிஸ்ஸர், பிரதர்னு ஒரு சிஸ்ஸர், பிரதர் 10. ஸோ ரிவிட்டில் இருக்குது. ஸோ 350 வருது இது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 150 டிஸ்கவுண்ட் போக 12,200. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஹேண்ட் அட்டாச்மெண்ட். ஓ, மோட்டர்லாம் மாட்டுறீங்களா? இல்லை, மோட்டர்லாம் இப்போ வேண்டாம். இல்லை அந்த ஒரு அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட். எல்லாம் கூட அடுத்த எல்லாம் கூட ஆகவே எனக்கு தெரிஞ்சு மோட்டர் வைக்கிறத விட காலால் சுத்தும் போது குவாலிட்டியான ஸ்டிச் வரும். கொஞ்சம் மெதுவா பண்ணும்போது. இல்லை, அதாவது ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வேணும்னா மோட்டர் வச்சு தான் நல்லா இருக்கும். இது வந்து ஆயில் அப்ளை பண்றது. ஓகே ஓகே. நீங்க 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கவரை கலட்டிட்டு இதுல எல்லாம் தூசி ஏதாவது பட்டிருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஆயில் போட்டுட்டு மறுபடியும் லாக் பண்ணிட்டு இயர்பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம்ல. இல்லை, ஒரு இது துணி வச்சுக்கோங்க, ஒரு துணியோ ஒரு ப்ரஷ்ஷோ வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி தைச்சிங்கன்னா டெய்லி ஆயில் போடணும். ஆமாம் ஆமாம். என்ன ஆயில் பண்ணாலும் போடலாமா? சூயிங் மிஷின் ஆயில். ஓஹோ. நாங்களே ஒரு பாட்டில் இப்போ கொடுப்போம் உங்களுக்கு. இதில் இருக்கு இதா? ஆமாம். இங்க இது எந்த கண்ட்ரில இருந்து வருது உங்களுக்கு? இது வந்து இந்தியன் மேட் தான் சார். இந்தியன் தான். கண்டிப்பா இதுல டெய்லி ஆயில் போடணும். இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு. இது மார்க் ரெட் கோல்டு. இதுவும் குவாலிட்டி ஆயில் போடணும். ஆமா, நீங்க மேல ஊடி கூட போடலாம். மேல இருந்து கூட இருக்குல்ல, இதுல இருந்து போடலாம். அதுல போட நேரடியா போடலாம். இது 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 எல்லாமே ஆயில் பாட்டு தான்.
ஒரு நிமிஷம் இருங்க. இது இப்படி கரெக்டாக சீட்டிங் எவ்வளோ டைட் பண்ணணுமா? சரி, அது எப்பயுமே லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி இது கூட ஆயில் போடணுமா? எந்த இதுக்கு? இது 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 இந்த இது ஓப்பன் பண்ணணும். இந்த இது ஓப்பன். ஓகே. விட தையலோட அகலம் அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகுதான்னு பார்க்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தேவையில்லாம இதை கழட்ட வேண்டிய அவசியம்லாம் வராதுல்ல? வராது. நான் சுற்றி பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் போட சரியாயிடும்ல? ஆயில் போட சரியாகும். ஏன் கடிக்குது? நூல் கண்டு எங்க இருக்கு? சரி, ஓகே, இது பார்த்துக்கலாம். கொஞ்சம் தேயும் போது சரியா போயிடும்ல? சரியா போகும். கடிக்கிறது வந்து இங்கே தான். உங்களுக்கு தெரியும்ல எந்த இடத்துல கடிக்குதுன்னு ரெகுலரா? குட் மேன், இங்க வாங்க, சுத்தி பாருங்க. தண்ணி சார் சரியா சரி. அது இருக்கக்கூடாது, அது அந்த வேற மிஷின் இல்லை, இந்த மிஷினில் இருந்தது தான் அது. எல்லாமே செட் பண்ணிருக்கோம். இல்லை, அதை கொடுங்க, பார்த்துட்டு தரேன். அது என்னன்னு பார்க்கணும்ல. அது ஃபிட் பண்ணி இருக்கா? ஓகே ஓகே. அந்த ஜாமான் இதில் ஃபிட் பண்ணி இருக்கு சார். ஓகே ஓகே.
இது ஃபிட் பண்ணியிருக்கா அதில்? இது எல்லாமே இருக்கும். பாபின் மட்டும் எடுத்துக்கிறேன். அது முடிச்சு போனோம் பண்ணிட்டேன். அவன் எதுவுமே சொல்ல கட் பண்ணிட்டான். சரி சார் வரல சொல்லியாச்சு, இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். మీ స్వీస్ అవి తెల్లబడతారా? ரிவர்ஸ் రివర్స్. நான் தச்சு பார்க்கவா? இல்லை கீழே நூல் போகுது, மாட்டிக்குது. நூல் போகலை. நீங்கள் வந்து பெடலிங் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பெடலிங் மட்டும் பண்ணுங்க, ரிவர்ஸில் போகாமல் பார்த்துவோம். பெடலிங் மட்டும் நல்லா மிதிக்கணும். அதான் வரேன். இறங்கும் போது தான் மிதிக்க முடியும். அப்படியே கண்டினியூஸாக மிதிச்சிட்ருங்க. ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்கும்? நீங்கள் இதை விட்டுருங்க, அதை மட்டும் பாருங்கள். மிதிச்சுட்டே இருங்க. நீங்கள் மிதிக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான். மிதிச்சுட்டே இருங்க, நிப்பாட்டாதீங்க. இவ்வளோ டைட்டாலாம் இருக்காதா? டைட்டாலாம் கொஞ்ச நேரம் இருக்கும். டைட்டாலாம் இல்லை. எவ்வளோ டைட்டாக தைச்சா எப்போ தைச்சு முடிக்கிறது? அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பழக்கம் வரணும். அதான் சொன்ன சின்ன மிஷினே வாங்கிக்கம்மா, கொஞ்சம் தைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இல்லை சார், இந்த சின்ன மிஷினோ பெரிய மிஷினோ உங்களுக்கு பழக்கத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் அந்த இது ஹார்னஸ் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, மிஷினும் ஃப்ரீயாக இருக்குது, ஸ்டாண்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. கூட லூஸாக இருக்கும்ல சம்டைம். இல்லை சார், இது கரெக்டாக இருக்குது. ஓகே. நீங்கள் மிதிச்சு பழகினீங்கன்னா சரியாக வந்துடும். இவங்களுக்கு அது அந்த சத்து கூட இல்லையா? ஏன் சத்து கூட இவங்களுக்கு கிடையாது. ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கும் சார். இப்போ இந்த பாருங்க எப்படி வருது பாருங்க உங்களுக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா சரியா போகும். நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. இப்போ நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க, நிப்பாட்டாமல் தைக்கணும். முன்னாடி ஒரு கால் பின்னாடி ஒரு கால் வச்சுக்கணும். முன்னாடி அழுத்துறதுக்கு ஒரு கால், பின்னாடி அவ்வளோதான். பேக்கு ஃப்ரண்ட் அப்படின்னு தைச்சிட்டிங்கன்னாவே போதும். கொஞ்சம் இங்கே வந்த உடனே கட் பண்ணுங்க. ஓகே. இந்த மேலே தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு கட் பண்ணுங்க. கிடைக்கும். அதாவது இங்க ஏன் கட் பண்றீங்கன்னா அடுத்த துணிக்கு வந்து நூல் வந்து ஊசியை விட்டு வெளியில வராது. எப்படி மாட்ட முடியும்? இது எல்லாம் மாட்டணும். இன்னும் மாட்டாம இன்னும் நிறைய வேலை இருக்கு இதுல. அதே மாதிரி தச்சு முடிச்ச உடனே இந்த நூலை வந்து வெளியில எடுத்துடணும். ரெண்டா பிரிச்சு இந்த நூலும் சரி, பாபின் கேஸும் சரி, மிஷின்லயே இருக்கக்கூடாது. ஓஹோ. எடுத்து வச்சிருந்தா நல்லதா? எடுத்துட்டீங்கன்னா யாரா வந்து இப்படி சுத்தினாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நூல் இருக்கும்போது பின்னாடி போச்சுன்னா நூல் போய் மாட்டிக்கிடும். அதுக்கப்புறம் சர்வீஸ். அதனால தைக்கும் போதுதான் இந்த நூலையும் இந்த பாபின் கேஸையும் போடணும். எந்திரிக்கும் போது ரெண்டையும் கழட்டி வச்ச பிறகுதான் எந்திரிக்கணும். அப்படி பண்ணாலே மிஸ்டேக்கே வராது.
சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி வச்சு பழகிக்கோங்க, ஒரு நாள் 2 நாள். நீ முதல்ல தச்சு பாரு, நான் பிடிக்கிறேன். இந்த சும்மா பெடலிங் மட்டும் பாருங்க. ஓகே, முதல்ல லெஃப்ட்ல நல்லா மிதிங்க. அவ்வளோதான். ஓகேவா? டயர்ட் ஆகிற வரை எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த மெஷினுக்கு கீழே அந்த ஆயில் ஏதாவது ட்ராப் விழுந்துச்சுன்னா வந்து அது கலெக்ட் பண்ணுறதுக்கு, தூசி விழுந்தால் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ட்ரே வந்து அப்படியே ஆணி அடித்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் ட்ரே தான் அது. முன்னெல்லாம் தகரத்தில் வரும், இப்போது வந்து பிளாஸ்டிக் ட்ரே தான். முன்னெல்லாம் இந்த பாபின் பாக்ஸ் கூட உட்டனில் வரும். அப்போல்லாம் மெஷின் 4000 5000 ரூபா தான். இப்போ 12000 ரூபாய்க்கு எல்லாமே பிளாஸ்டிக் தான் வருது. இந்த எல்லா விதமான மெஷின்ஸும் இங்கே கிடைக்கும். ஹோல்சேலர் 4 மெஷின் ஒன்றா வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இப்போது ஏதாவது நீங்கள் ரீட்டைலில் வாங்கி விற்க போகிறதா இருந்தீங்கன்னா 4 மெஷினாக வாங்கினீங்கன்னா, ஒவ்வொரு பிராண்ட்லேயும் 4 மெஷினாக வாங்கினா உங்களுக்கு இன்னும் ரேட்டு கம்மியாக வரும். இப்போ மெஷினை ஃபிட் பண்ணி கொடுத்தவர் பேர் தான் அந்த வேலாயுத ராஜா அப்படின்றது. ஹெட் ஆஃபீஸ் வந்து ராஜபாளையம், இது வந்து பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்றாங்க. ரொம்ப நாளாக வந்து தையல் மிஷின் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ வாங்கியாச்சு. இது வந்து சிஸ்ஸர், இது வந்து 350 எம்ஆர்பி. ஸோ இது வந்து 12,000 வருது. அதாவது இந்த போர்டு 1000, ஸ்டாண்டு 3000, அப்புறம் வந்து மண்டை ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 8000. இது 8000, இந்த போர்டு 1000, கீழே இருக்க ஸ்டாண்டு 3000, மொத்தம் 12,000. ஸோ ஜிஎஸ்டி சேர்க்கும்பொழுது அது 8000 வச்சுக்கலாம். ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ இது வந்து சிஸ்ஸர், நல்ல சிஸ்ஸர், பிரதர்னு ஒரு சிஸ்ஸர், பிரதர் 10. ஸோ ரிவிட்டில் இருக்குது. ஸோ 350 வருது இது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 150 டிஸ்கவுண்ட் போக 12,200. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ மண்டை இப்போ வெளியே எடுக்கணும். மண்டை எப்படியோ ஈஸியாக அப்படியே எடுத்தாங்க. இங்கே ஸ்டாண்டு இப்படி தலைகளாக பண்ணி கீழே தான் பிரிக்கணும். மேலே இந்த இது வச்சாச்சு, அதனால் வந்துட்டு கீழே பிரித்து தான் தூக்கணும். வெயிட்டாக இருக்கு. ஓகே, அருவாங்கத்திய அப்படியெல்லாம் தள்ள முடியாது. கீழே பிரிச்சிட வேண்டியது தான். கீழே பிரித்தாதான் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, பார்க்கலாம் இப்போ. ஓகே, இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது மறுபடியும் ஒட்டிக்க வேண்டியதுதான். ஓகே, இது வந்து இன்கேஸ் வந்து நம்ம வந்து கோன்லாம் வச்சு தைப்போம்ல பெருசாக, அந்த மாதிரி வைக்கிறது இந்த கோன் வைக்கிற ஸ்டாண்டு. இது பெரிய ஒரு ஸ்டாண்டு. கோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மேலே கோன் த்ரெட்டு வர்றதுக்கு உண்டான ஸ்டாண்டு இது. 2 3
ரெண்டு கோன் 3 கோன் வைக்கிறதுக்கு இது கீழே ஸ்டாண்டு 2 கோன் வச்சுக்கலாம். அது வந்து மிஷினோட வர்றது. இது அக்சசரிஸ் நமக்கு யூஸ் ஆகாது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே 2 கோன் வைக்கிற ஸ்டாண்டு. இது 2 கோனுக்கு உண்டான இந்த ஸ்டாண்டு தான். இது பிராண்டு வந்து சிங்கர் கம்பெனியோட மெரிட்ன்ற பிராண்டு சிங்கர். ஓகே, இது கூட வந்து ஆல் பர்பஸ் சிங்கர் லூப்ரிகேட்டிங் ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் டப்பா. இதுக்குள்ள வந்து பாபின் கொஞ்சம் 4 பாபின். இது வந்து பெரிய மிஷினோட இதில் வரும். பெரிய மிஷினுக்கு தான் இது யூஸ் ஆகும். பெரிய மிஷினுக்கு இந்த 2 இதுக்கு பதிலாக அது வரும். இந்த 2 இதுக்கு பதிலாக வந்துட்டு இப்படி வரும் உள்ளுக்குள்ள. ஸோ பெரிய மிஷினோட ஹிஞ்சு இது. அது இப்போ இதுக்கு தேவையில்லை. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு திருப்புளி கொடுத்துருக்காங்க, சின்னதாக மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு சின்ன திருப்புளி இருக்கு, இன்னொரு சின்னது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாபின் 4 பாபின் கொடுத்துருக்காங்க. ஒரு பாபின் ஹோல்டர், அந்த மெஷின் 4 பாபின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சீவிங் நீடில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சைஸ் நீடில்னு பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். சீவிங் நீடில்ஸ் ஒரு 3 நீடில்ஸ் ரெடியாக இருக்குது இப்போதைக்கு. இது பத்திரமா வச்சிருந்தாலே ஒரு 2 வருஷம் வரும். எத்தனை நம்பர் நீடு? 14, 16, 18 அப்படின்னு போட்டிருக்கு. ஓ, 3 நீடு 3 சைஸா? ஆமாம், ஹோல்ஸு வேறு மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரே ஹைட்டு ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் இந்த பக்கம் 1 மேலே கீழே தான் இருக்குது. ஆமாம், நம்பர் வந்து 14, 16, 18ன்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் 14ல் 1, 16ல் 1, 18ல் 1 அப்படின்னாங்க. 14ன்னா என்னது? 14 mm அந்த உள்ளே போயிட்டு வர்ற ஹைட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து வச்சுக்கலாம். இது வந்து சிலிக்கான். இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பாபின்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு இதில் ஃபிட் பண்ணி. ஓகே, மற்றபடி இது வந்து என்ன சொல்கிறது, இந்த லெதர் இது வந்து இதுலேயே வந்துடுது, மிஷினோடையே வந்துடுது, கம்பெனிலேருந்தே வந்துடுது. அவ்வளோதான். இப்போ மண்டையை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரகாசம் ஸ்ட்ரீட்டு வால்டாக்ஸ் ரோடுக்கு அடுத்ததாக வரும். இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு தாண்டி அப்படியே நேராக போகணும். பிராட்வே பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிட்டு கடைசியில் லெஃப்ட்டு திரும்பி நேராக அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். அந்த ஹைகோர்ட்லாம் தாண்டி குரலகம் தாண்டி அப்படியே நேராக உள்ளே போயிடணும். நேராக உள்ளே போயிட்டே இருந்தால் அதுதான் பிரகாசம் ஸ்ட்ரீட்டு. ஸோ அங்கே தான் போய் வாங்கணும். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. சரி, மறுபடியும் வேறு இடத்துக்கு போய் கேட்டோம்னா வந்து நாங்கள் விளம்பரத்தில் அப்படி கொடுத்துருந்தோம், ஆனால் ரியல் ரேட்டு இதுதான் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ 12,000 இந்த பெரிய மிஷின் வந்து உங்களுக்கு ஓகேன்னா பார்க்கலாம். இந்த பெரிய மிஷின் தான் இது. மண்டையெல்லாம் வந்து பெரிய மிஷின் தான். ஸோ இது வந்து வெளியிலையும் தச்சு கொடுக்கலாம், நம்மளும் தைச்சிக்கலாம். நம்ம தைக்கிறது தான் வாங்கியிருக்கோம். பட் சம்டைம் யாராவது வெளியில் தைக்கணும்னா கூட தைச்சிக்கலாம். ஜீன்ஸு
அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஹெவியான பொருளையும் தைக்கலாம். அதுக்காகத்தான் வந்து இது வாங்கினது. ஏதாவது ஜீன்ஸ் தைக்கணும்னா தைக்கலாம். ஜீன்ஸ் தைக்க மாட்டோம். இது என்னது இப்படிதான் இருக்குமா? ஓப்பனா இது ஓப்பனாக இருக்கும். ஆமாம், இப்படிதான் இருக்கும் போல. இங்கே ஒரு இது இருக்காதா எதுவும்? பழைய மிஷின்ல எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது. இப்படிதான் இருக்குமா? ஆமாம், நம்ம கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருந்திருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் ஆயில் விடுறது இடம். ஓகே, இதுக்கு ஒரு மூடியெல்லாம் இல்லையா? அப்படியே மூடி வைக்கிற மாதிரி, பழைய டிவி பொட்டியெல்லாம் மூடி வைக்கிற மாதிரி. இது மாதிரி இல்லை. ஸோ வீட்டு தேவைன்றதுனால மோட்டார்லாம் வாங்கலாம். அப்படியே வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பாபின் இல்லை பாபின் இல்லை, மேலே இல்லை. இப்போ வந்து தச்சு பார்க்கலாம். இந்த சேர்ல உட்காரவா? ஓகே, தச்சு பார்ப்போம். உயரமான சேர் போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்டூலு, சும்மா தச்சு பார்த்தேன். ஸோ அவ்வளோதான். உயரமான ஸ்டூல் போட்டு தைக்க அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஆயிலெலாம் போட்டு தைக்கும்போது இன்னும் ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். மெரிட் சிங்கர். ஓகே, இது வந்து தையல், சின்ன தையல் பெரிய தையல்லாம் வைக்க. இது வந்து முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு. இங்கே ஒரு பெடல் இருக்கு, இது தூக்குறது. இங்கே என்ன நூலையும் சேர்த்து தூக்குது. ஓகே, அது அப்படிதான் போகலாம். ஓகே, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான். இதில் வந்து வேணும்னா வந்து ஃப்ளவர் போடலான்னு நினைக்கிறேன். பூ போடுவாங்கள்ல, அது கூட போடலாம். அவ்வளோதான். இந்த இதே எடுத்துருவாங்க. பூ போடும்போது இந்த பல்லை எடுத்துட்டு போடுவாங்க. அவ்வளோதான். இந்த கீழே இருக்கிறத வந்து அழுத்தினோம்னா பின்னாடி இங்கே வந்து தூக்குது. பின்னாடி ஒரு லிவர் இருக்கு, அப்படி லைட்டாக தூக்குது. அவ்வளோதான். அட்ரஸ் வந்து பிரகாசம் ஸ்ட்ரீட்டில் ஐசிஐசிஐ பேங்க்கு எதிரில் இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும். அந்த குரலகம் தாண்டி அந்த குரலகம் தாண்டி நேராக உள்ள ஒரு கிலோமீட்டர் போனோம்னா அங்கே வந்துட்டு இருக்கு. வில்லிவாக்கத்தில் கூட மூர்த்தி சீவிங் மிஷின்ஸ்னு ஒன்று இருக்கு. 2 இடத்துலையும் கூட விசாரிச்சுக்கலாம் வாங்கணும்னா. மூர்த்தி சீவிங் மிஷின்ஸ் வந்து பாரி ஃப்ளைஓவர் கிட்ட, இங்கேருந்து அப்படியே போனால் பாடி ஃப்ளைஓவர் கிட்ட அப்படியே ரைட்டு வில்லிவாக்கம் சைடு போனோம்னா கீழே இறங்கினோடனே ஒரு 100-200 மீட்டருக்குள்ளேயே ஒன்று இருக்கு. ஸோ அங்கேயும் கேட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து 2 பேருமே ஹோல்சேலர் தான் போல. இது ஹோல்சேல் கடை தான். அது எப்படின்னு தெரியல, நாங்கள் பார்க்கல. ஒரு இடத்துக்கு போனோம். சரி, இதுக்காக ரொம்ப மாற்றி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு.